குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அப்படின்ற லெசன் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷனில் ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னும், இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னும், எவ்ரி ஆர்கானிசம் ஹவ் த எபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி டு ரீப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் கைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏசெக்சுவல் அஸ் வெல் அஸ் த செக்ஸுவல். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா வித்தவுட் கேமிட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃபிஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜென்ரேஷன் அப்படின்னு 4 மெயின் டிவிஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் சொமட்டோஜெனிக் ஆர் பிளாஸ்டோஜெனிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஃபிஷனில் பைனரி, மல்டிபிள், ஸ்போருலேஷன், ஸ்ட்ராபுலேஷன் 4 மெயின் டிவிஷன் இருக்கணும். இந்த பைனரி ஃபிஷனை அதனோட பிளேன் ஆஃப் ஆக்சிஸை வச்சு எத்தனை டைப்பாக பிரிச்சிருக்காங்க, 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து மல்டிபிள் ஃபிஷன், ஸ்போருலேஷன், ஸ்ட்ராபுலேஷன் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த செஷனில் நம்ம பட்டிங்னா என்ன, இந்த பட்டிங்கில் எத்தனை டைப் இருக்குது, எக்ஸோஜீனஸ் பட்டிங் அண்ட் எண்டோஜீனஸ் பட்டிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஃப்ராக்மெண்டேஷன் அண்டு ரீஜென்ரேஷனோட டைப்ஸை பற்றி இந்த செஷனில் நம்ம எலாபரேஷனாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், பட்டிங்னா என்ன அப்படின்னா, தமிழில் மொட்டுன்னு சொல்லுவோமா. பட்டிங் அப்படின்னா இந்த லோயர் ஸ்பீசிஸில் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஏசெக்சுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுக்கு பட்டிங் வெரி குட் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபஸ்ட் லெசனில் ஃபைலம், சீலண்ட் ரேட்டால் ஹைட்ரா படிச்சிருப்போம். அதில் பட்டிங், ஹைட்ரா தான் பட்டிங்க்கு வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இட்ஸ் அனதர் மோட் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த மெத்தடில் பேரண்ட் பாடி ப்ரொடியூஸ் 1 or more பட்ஸ். அதாவது பேரண்ட்டோட பாடி நல்ல மெச்சூரிட்டி ஆனோன்னையும் அதனோட பாடியில் 1 or more, ஒன்றோ இல்லை அதை தாண்டி நிறைய பட்ஸோ என்னாகும், உருவாகும். இந்த உருவாகக்கூடிய ஒவ்வொரு பட்ஸும் மெச்சூரிட்டி ஆனோன்னையும் பேரண்ட்ஸ் பாடியிலேருந்து டிட்டாச் ஆகி போய் நியூ லைஃப்பை என்ன பண்ணும், சர்வே பண்ணும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் பட்டிங். பாருங்கள், ஈச் பட்ஸ் க்ரோ இன்டு எ யங் ஒன். அந்த டிட்டாச்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு பட்டும் ஒரு நியூ ஆர்கானிசமாக என்ன ஆயிரும், டெவலப் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பட்டிங்னா என்ன, பேரண்ட் பாடி ப்ரொடியூஸ் 1 or more பட்ஸ், ஈச் பட்ஸ் க்ரோ இன்டு எ யங் ஒன். ஒவ்வொரு பட்டும் ஒரு யங் ஒன்னா என்ன பண்ணிடும், மாறிடும். செப்பரேட் ஃப்ரம் பேரண்ட் டு லீட் அ நார்மல் லைஃப். பேரண்ட்ஸ்லேருந்து டிட்டாச் ஆகி போய் ஒரு நியூ லைஃப்பை என்ன பண்ணும், ரன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த பட்டிங் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஏசெக்சுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸோஜீனஸ் பட்டிங் அண்டு எண்டோஜீனஸ் பட்டிங். எக்ஸோ அப்படின்னா நமக்கு தெரியும், அவுட்டர், ஆமாவா? இப்போ எக்ஸோஜீனஸ் பட்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆர்கானிசத்தோட பாடியோட வெளியில் பட்ஸ் என்னாகும், டெவலப் ஆகும். வெளியில் பார்க்கும்போதே அது விசிபிளாக தெரியும். தட் இஸ் கால்ட் அஸ் த எக்ஸோ. இப்போ நம்ம படிச்சிருக்கோம்ல ஜெர்ம் லேயர்ஸில் எக்டோடம், மீசோடம், எண்டோடம். அப்போ எக்ஸோ அப்படின்னா என்னது, அவுட்டர். ஓகேங்களா? மெனி பட்ஸ் ஆர் ஃபார்ம்டு அவுட்டர் சர்ஃபேசஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் பாடி. அதாவது பேரண்ட் பாடியோட வெளிப்பகுதியில் பட்ஸ் என்ன பண்ணும், டெவலப் ஆகும். அந்த மாதிரி டெவலப் ஆனால் அதுக்கு பேர் எக்ஸோஜீனஸ் பட்டிங். இதுக்கு ஹைட்ராவும் லியூகோசொலினியா அப்படின்ற ஸ்பான்சஸும் வெரி குட் என்னது எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எண்டோஜீனஸ் பட்டிங். எண்டோஜீனஸ் அப்படின்னா, எண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னர். இந்த பட் டெவலப்மெண்ட் என்ன ஆகும், இன்னரில் அக்கர் ஆகும், வெளியில் பார்க்கும்போது தெரியாது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பட்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன்சைட் த சைட்டோபிளாசம். அந்த ஸ்பீசிஸோட சைட்டோபிளாசத்துக்கு உள்ள ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பட்ஸ் என்ன ஆயிருக்கும், டெவலப் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பட் டெவலப்பிங் இருந்ததுன்னா அதுக்கு பேர் எண்டோஜீனஸ் பட்டிங். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் நாக்டில்லா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, நாக்டில்லா. ஓகேங்களா? இப்போ என்ன பார்த்துருக்கோம், பட்டிங்னா மொட்டுக்கள் உருவாகுதல் அப்படின்னு சொல்லலாம். பேரண்ட் பாடி மெச்சூரிட்டி ஆனோனையும் அதனோட பாடியோட சைடில் பட் லைக் க்ரோத் என்னாகும், டெவலப் ஆகும். அதில் நல்லா மவுத்தும் டென்டக்கிள்ஸு அது நல்லா சர்வே பண்ணக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சுன்னா பேரண்ட் பாடியிலேருந்து என்னாகும், டிட்டாச்சு ஆகி அதுவாக நார்மல் லைஃப்பை என்ன பண்ணும், சர்வே பண்ணும். இதில் 2 டைப் இருக்குது, எக்ஸோஜீனஸ் அண்டு எண்டோஜீனஸ். இப்போ இதை பற்றி அடுத்து எலாபரேட்டடாக பார்ப்போம். பாருங்கள், இப்போ see the picture.
picture, budding in Leucosolinia. It's a sponges. Sponges வந்து என்ன ஃபைலம் ஆர்டரில் வருது? ஃபைலம் போரிஃபெரா. போர் பியரஸ், தே ஹாவ் போர்ஸ் ஆன் தேர் பாடி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ சி த பிக்சர். இப்போ இதுதான் வந்து என்னது? லியூகோசொலினியா அப்படின்ற ஸ்பான்சஸ். இதனோட பாடியில் நிறைய மைன்யூட் ஸ்போர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதனோட மவுத்துக்கு பேர் தான் ஆஸ்குலம். இந்த பேரண்ட் ஃபார்மட் நல்ல மெச்சூரிட்டி ஆனோனையும் என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய எக்டோடம் அண்டு எண்டோடம். அவுட்டர் சர்ஃபேஸஸ்க்கு பேர் தானே எக்டோடம், உள்ளே இருக்கக்கூடியது எண்டோடம். இதனோட கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி அப்படின்னா அதனுடைய அலிமெண்ட்ரி ஃபார்மட்டு. இந்த எக்டோடம் எண்டோடமும் வந்து என்ன ஆகும்? வெளியில் நல்லா புஷ்ஷிங் ஆகி பேரண்டட் பாடி மெச்சூரிட்டி ஆகி நல்ல அகலமாகும். அடுத்து வந்து என்ன ஆகும்? சைடில் ஒரு பட் லைக் அவுட் க்ரோத்தை வந்து என்ன பண்ணும்? கொடுக்கும். நாளாக என்ன ஆகும்? அது டெவலப் ஆயிரும். ஆனாலும் இந்த பேரண்ட் பாடியிலேருந்து சைடு பட்டு டெவலப் ஆகும்போது இந்த கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டியோட இந்த பட்டு பேரண்ட்டோட கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டியோட இந்த பட்டு வந்து என்னாகும்? கனெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா இந்த டெவலப் ஆகக்கூடிய பட்டுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை ஃபுட்டை பேரண்ட் பாடி வந்து அது ஃபுல்லி க்ரோ ஆகிற வரைக்கும் தரும். சரிங்களா? நல்ல ஃபுல்லி க்ரோ ஆன பிறகு அதனுடைய பாட்டம் மவுத்து எல்லாம் டெவலப் ஆனோனையும் இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சுருக்கம் நிகழ்ந்து இந்த பட்டு பேரண்ட்டிருந்து என்ன ஆயிரும்? டிட்டாச்சு ஆயிரும். இந்த பட்டிங் இன் லியூகோசெலினியாவும் பட்டிங் இன் ஹைட்ராவும் எக்ஸோஜீனஸ் பட்டிங்க்கு வெரி குட் எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், சி த பிக்சர். ஹைட்ரா பற்றி நம்ம இப்போ தானே மிஸ்ஸு சொல்லியிருந்தேன். ஃபைலம் சீலண்ட் ரேட்டால் வருது. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஹைட்ரா அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? அது வந்து என்னது? டிப்ளோபிளாஸ்டிக் இன் நேச்சர். அடுத்து வந்து இதனோட டென்டக்கிள்ஸில் நெமட்டோசிஸ்ட் ஆர் ஸ்டிங்கிங் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கொட்டும் செல்கள். த டென்டக்கிள்ஸ் ஹெல்ப் டு கேப்சர் த ப்ரே அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் த ப்ரிடேட்டாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்க இல்லையா? தென் பாருங்கள், இந்த ஹைட்ராவோட சுற்றியும் வந்து மவுத் ரீஜனில் டென்டக்கிள்ஸ் வந்து என்ன இருக்குது? இது மெச்சூர் பேரண்டல் ஹைட்ரா. இது வந்து என்ன ஆகுது? மெச்சூரிட்டி ஆனோனையும் க்ரோ ஆஃப் பட். இதனோட சைடில் லைட்டாக ஒரு குட்டியும் மொட்டு மாதிரி உருவாகுது பாருங்கள். அடுத்து என்ன ஆகுது? பட் டெவலப்ஸ் மவுத் அண்டு டென்டக்கிள்ஸ். இந்த பட்டில் இருந்து மவுத் வாய்ப்பகுதியும் அதை சுற்றி டென்டக்கிள்ஸும் வந்து என்ன ஆகுது? டெவலப் ஆகுது. நல்ல ஃபுல்லி டெவலப் ஆனோனையும் இந்த பேரண்ட்டுக்கும் இதுக்கும் இடையில ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து பேரண்ட் பாடியிலேருந்து இந்த யங் ஹைட்ரா வந்து என்ன ஆயிடுது? டிட்டாச்சு ஆயிடுது. இந்த மாதிரியான ரீப்ரொடக்ஷனுக்கு பேர் தான் எக்ஸோஜீனஸ் பட்டிங். என்ன மாதிரியான ப்ராசஸ் அக்கர் ஆகுது அப்படின்னு எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்லேயே விசிபிளாக தெரியுது. ஓகேங்களா? இன் திஸ் டைப் ஆஃப் பட்டிங் இஸ் அக்கர் இன் லியூகோசொலினியா அண்டு ஹைட்ரா. ஃபைலம் போரிஃபெரா அண்டு ஃபைலம் என்னது? சீலண்ட டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது? எக்ஸோஜீனஸ் பட்டிங். இப்போ எக்ஸோஜீனஸ் பட்டிங்கில் இன்னும் எலாபரேஷன். இப்போ ஹைட்ரா தானே எக்ஸோஜீனஸ் பட்டிங்க்கு நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம். பாருங்கள், ஹைட்ரா அதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது, நல்ல கண்டிஷன் வந்து ஃபேவரபுளாக இருக்கும்போது இன் ஹைட்ராவில் வென் ஃபுட் இஸ் பிளண்டியாக கிடைக்கும்போது இந்த எக்டோடம் செல் இன்க்ரீசஸ் அண்ட் ஃபார்ம் அ ஸ்மால் எலிவேஷன் ஆஃப் த பாடி சர்ஃபேசஸ். நல்லா எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு கிடைக்கும்போது அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் என்ன ஆகுது? நல்ல அகலமாக விரிஞ்சு சின்ன எலிவேஷனை வந்து என்ன பண்ணுது? அதனுடைய பாடி சர்ஃபேசஸில் கொண்டு வருது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு எக்டோடம் அண்டு எண்டோடம். ஏன்னா மிஸ் என்ன சொல்லியிருந்தேன்? இதில் மீசோடம், மீசோகிலியா, ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் சொல்லி பார்த்தோம். இது டிப்ளோபிளாஸ்டிக் இன் நேச்சர்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா? தென் இல்லை பாலிப் அண்ட் மெடுசாஸ் டைப்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ ஹைட்ரா வந்து பாலிப் டைப்புக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? எக்டோடம் அண்டு எண்டோடம் ஆர் புஷ்டு அவுட். அதனுடைய வெளியடுக்கும் உள்ளடுக்கும் என்ன பண்ணுது? நல்ல அகலமாகி வெளிப்புறம் தள்ளப்படுது. பட் கண்டைன் இன்டீரியர் லூமன். அந்த பட்டும் அந்த பேரண்ட்டில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டியும் இன்டீரியராக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம மதரோட யூட்ரஸில் இருக்கும்போது ஃபீட்டஸ்க்கும் மதருக்கும் இடையில பிளாசண்டா கனெக்டட் ஆகிருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்து என்ன ஆகுது? இந்த பட்டோட இன்டீரியர் லூமன் இஸ் அ கண்டினியூஷன் வித் த பேரண்ட் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி பிகாஸ் இட் கெட் நரிஷ்மெண்ட் த்ரூ த பேரண்ட். Okay, then அடுத்து but enlarges, develops a mouth and tentacles and it's free. நல்ல மெச்சூரிட்டி ஆகணும்னையும் என்னாகும்? மவுத்தும் டென்டக்கிள்ஸும் வந்து என்னாகும்? டெவலப் ஆகும். ஆல்ரெடி மிஸ் சொல்லியிருந்தேன் டென்டக்கிள்ஸோட ரோல் பற்றி. இப்போ ஃபுல்லி மெச்சூரிட்டி ஆனோனையும் என்னாகும்? ஃபுல்லி க்ரோன் பேட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படின்னா ஒரு சுருக்கம் பேரண்ட்ஸ்க்கும் ஆஃப் ஸ்ப்ரிங்க்கும் இடையில அட் பேஸ் அண்ட் ஃபைனலி செப்பரேட் ஃப்ரம் த பேரண்ட். இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்? பட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அதில் எக்ஸோஜீனஸ் பட்டிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அது
அதுக்கு ஹைட்ரா ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இது எப்படி நடக்குது? எக்டோடம் எண்டோடம் வந்து புஷ்டு அவுட் ஆகும். இந்த பட்டோட லியூமனும் பேரண்ட்டோட கேஸ்ட்ரோ வாஸ்குலர் கேவிட்டியும் ஃபுல்லி கனெக்டட் ஆகிருக்கும். நல்ல மெச்சூரிட்டி ஆனோனையும் மவுத்தும் டென்டக்கிள்ஸும் டெவலப் ஆகும். அப்புறம் பேரண்ட்ஸ்டேருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்கர் ஆகி இது வந்து என்ன பண்ணிடும், தனியாக சர்வே பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் த எக்ஸோஜீனஸ் பட்டிங். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எண்டோஜீனஸ் பட்டிங். எண்டோஜீனஸ் பட்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ சி த பிக்சர், இதுதான் வந்து என்னது நாக்சுலியா ஜெம்யூல்ஸ் இன் ஸ்பான்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எண்டோனாலே என்னது இன்னர். இந்த இன்னர் சைட்டோபிளாசத்தில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜெம்யூல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜெம்யூல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பாருங்கள், இது எதில் நடக்குது அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பான்சஸில் நடக்குது. இப்போ எண்டோஜீனஸ் பட்டிங்னா என்ன அர்த்தம்? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பட்ஸ் ஆர் ஃபார்ம் இன்சைட் த சைட்டோபிளாசம். Hundreds of the buds are formed inside the cytoplasm and many remain within the body of the parent. இந்த இது என்ன பண்ணும், பேரண்டோட பாடியிலே வந்து என்ன இருக்கும் உள்ள அப்படின்றதுனால இதுக்கு பேர் எண்டோஜீனஸ் பட்டிங். இந்த மாதிரியான எண்டோஜீனஸ் டைப் ஆஃப் பட்டிங் எங்கே நடக்குது அப்படின்னா மெரைன் அஸ் வெல் அஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பான்சஸ் ரெண்டுலையுமே என்ன பண்ணுது. தட் மீன்ஸ் வாட், பைலம் போரிஃபெராவில் பூராமே மேக்ஸிமம் எண்டோஜீனஸ் டைப் ஆஃப் பட்டிங் தான் வந்து என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. இட் இஸ் அ வெரி பெக்யூலியர் மோட் ஆஃப் asexual reproduction. இது ஒரு வித்தியாசமான கிரிட்டிக்கலான ஒரு மெத்தட் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரடக்ஷன். இதில் இன்டர்னல் பட்ஸ் வந்து என்ன ஆகுது இருக்குது. இந்த இன்டர்னல் பட்ஸுக்கு பேர் ஜெம்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் பட்ஸ் ஆர் கால்ட் அஸ் வாட்டர் ஜெம்யூல்ஸ். இது வந்து என்ன ஆகும், இந்த கம்ப்ளீட்லி இந்த ஜெம்யூல்ஸ் வந்து என்ன பண்ணும், இதை சுற்றியும் ஒரு ஹார்டர் பால் மாதிரி ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணிக்கிறோம், உருவாக்கிறோம். இதுதான் ஜெம்யூல்ஸ் அப்படின்னா இதை சுற்றி வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ஹார்டர் பாலை வந்து என்ன பண்ணிக்கிறோம், உருவாக்கிக்கிறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் மாஸ் ஆஃப் ஃபுட் லேடன், உணவுப் பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடிய என்னது ஆர்கியோசைட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மட் வந்து என்ன ஆகும், இதை உள்ள ஃபுட் சப்ஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணிடும், ஸ்டோர் பண்ணி வைக்கும். டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் இந்த ஸ்பாஞ்ச் வந்து என்ன ஆயிரும், டிஸ்இன்டிகிரேட்டட் ஆயிரும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெம்யூல்ஸு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் நிலைத்து நிற்கும். அட்வர்ஸ் கண்டிஷன் வர்ற வரைக்கும் என்ன பண்ணும், அது ஸ்டில் சர்வே பண்ணும். அப்போ கண்டிஷன்ஸ் வந்து பிகம் ஃபேவரபிள் ஆன பிறகு இந்த ஜெம்யூல்ஸ் பிகின் டு கேட்ச். இந்த உள்ளே இருக்கக்கூடிய அது வரைக்கும் ஃபுட்டுக்கு அதுக்கு ஆர்கியோசைட்ஸ் இருக்குது. உடனே ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தோடனே இந்த ஜெம்யூல்ஸ் வந்து என்ன ஆகும், கேட்ச் ஆகி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பான்சஸை வந்து என்ன பண்ணிடும், கொடுத்துரும். அகைன் கவனிங்க, எண்டோஜீனஸ் பட்டிங்னா நத்திங் பட் சைட்டோபிளாசத்துக்கு உள்ள 100 பட்ஸ் வந்து என்ன ஆகுறது, டெவலப் ஆகுறது. அதுக்கு பேர் எண்டோஜீனஸ் பட்டிங். இட்ஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, இது ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் ஸ்பான்சஸில் அக்கர் ஆகுது. இது ஒரு பெக்குலியர் ஆஃப் ஏசெக்ஸுவல் ரீப்ரடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பட்ஸுக்கு பேர் நம்ம ஜெம்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன, ஜெம்யூல்ஸ். இந்த ஜெம்யூல்ஸ் வந்து என்ன பண்ணுது, இதை சுற்றியும் ஒரு ஹார்டர் பால் ஃபார்மட்டை வந்து என்ன பண்ணிக்கிறது, உருவாக்கிக்கிறது. இதுக்குள்ள ஃபுட்டை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஃபார்மட்டுக்கு பேர் ஆர்கியோசைட்ஸ். பாருங்க, ஹார்ட் பால் இன்டர்னல் மாஸ் ஆஃப் ஃபுட் லேடனுக்கு பேர் வந்து என்னது, ஆர்கியோசைட்ஸ். டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இந்த பட்டு வந்து என்ன பண்ணிடும், டிஸ்இன்டிகிரேட்டட் ஆயிரும். ஆனால் ஜெம்யூல் வந்து என்ன பண்ணும், வித்ஸ்டாண்ட் பண்ணி அட்வர்ஸ் கண்டிஷன் வரும்போது இந்த ஜெம்யூல்ஸ் கேட்சப் ஆகி அதிலிருந்து என்ன பண்ணும், என்னாகும், ஸ்பான்சஸ் வந்து என்னாகும், க்ரோ ஆகும். இது வந்து என்னது, எண்டோஜீனஸ் பட்டிங்க்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நாக்டுலா இஸ் a very good example of endogenous budding. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன்? துண்டு துண்டாக வெட்டுறது. தட் இஸ் கால்ட் இஸ் த ஃப்ராக்மெண்டேஷன். ஓகேங்களா? இப்போ சி த பிக்சர், இது என்னது, டேப் வார்ம், டீனியா சோலியம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, ஃபைலம் பிளாட்டி ஹெல்மின்தஸில் தான் நம்ம டேப் வார்ம் படிச்சிருக்கோம். நாடா புழு அப்படின்னு சொல்லுவோம். இதனோட சயின்டிஃபிக் நேம் தான் வந்து என்னது, டீனியா சோலியம். சி த பிக்சர், இது வந்து பேராசிட்டிக் மோடுக்கு வந்து ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். சரிங்களா? இது எங்கே சர்வே பண்ணுது, ஹியூமன் பீயிங்கோட இன்டெஸ்டைனில் சர்வே பண்ணுது நம்ம படிச்சிருக்கோம். சி த பிக்சர், இதில் பாருங்கள், இதனுடைய ஹெட்டில் ஸ்கோலக்ஸ் அண்ட் நெக்கு. இந்த ஸ்கோலக்ஸில் தான் ஹூக்ஸ் அண்ட் சக்கஸ் இருக்கும். வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹூக்ஸ் அண்ட் சக்கஸ் இது வந்து என்ன பண்ணும், பாராசைட்டோட பாடியிலேருந்து என்ன பண்ணிடும், அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை பிளட்டை வந்து என்ன பண்ணிக்கிறோம், அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது நல்ல மெச்சூரிட்டி ஆனோன்னே இதனுடைய பாடியில் பாருங்கள், என்னது இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ், முதிர்ச்சி அடையாத ப்ரோக்ளாட்டிட்ஸ் மேலே இருக்கும். அதுக்கடுத்து ஓரளவு மெச்சூரான ப்ரோக்ளாட்டிட்ஸ் இருக்கும். கடைசியில் பாருங்க கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ். இப்போ கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னா ஏஜ்டு ப்ரோக்ளாட்டிட்ஸ்னு அர்த்தம்.
சரிங்களா? இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிக்சர் பாருங்களேன். இப்போ ஏஜ்டு முதிர்ச்சி அடைந்த இந்த ப்ரோக்ளாட்டிட்ஸை ஒவ்வொரு குட்டி குட்டி பிட்டாக அது வந்து என்ன பண்ணிடுது, டிட்டாச் பண்ணிடுது. இந்த மாதிரி அதனோட பாடியிலேருந்து ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டையும் டிட்டாச் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து அப்போலைசிஸ் இன் டீனியா சோலியம் அப்படின்றாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அப்போலைசிஸ்? நம்ம ஆட்டோலைசிஸ்ன்ற வேர்டை கேள்விப்பட்டிருக்கோம். ஆட்டோலைசிஸ்னால் நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? நம்மளோட செல்லில் இருக்கக்கூடிய லைசோசோம் இட்ஸ் அ சூசைடல் பேக் ஆஃப் த செல். அப்படின்னா நம்ம செல்லு டேமேஜ் ஆகவும் அந்த என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணி அதையே அது வந்து என்ன பண்ணிக்கிறோம், கில் பண்ணிக்கிறோம். செல்ஃப் கில்லிங், இட் அதர்வைஸ் கால்ட் அஸ் த ஆட்டோலைசிஸ். அதே மாதிரி இங்கே அப்போலைசிஸ், லைசிஸ் மீன் கில்லிங். அப்போ அப்படின்னா அதனுடைய ஃப்ராக்மெண்ட்டை அதுவாகவே வந்து என்ன பண்ணிக்கிறது, டிட்டாச் பண்ணிக்கிறது. அதுக்கு பேர் தான் வந்து என்னது, அப்போலைசிஸ். இப்போ பாருங்களேன், என்னது ஃப்ராக்மெண்டேஷன். த பாடி ஆஃப் த பேரண்ட்ஸ் பிரேக் இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ். இதுதான் பேரண்ட் பாடி. இது நிறைய செவரல் ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து என்ன ஆகுது, பீசஸாக வந்து என்ன ஆகுது, பிரேக் ஆகுது. ஈச் ஃப்ராக்மெண்ட் டெவலப் இன்டு நியூ இண்டிவிஜுவல். இந்த விழுகக்கூடிய ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபீசஸ், ஹியூமன் பீயிங்ஸோட ஃபீசஸ் வழியாக வந்து என்ன பண்ணிடும், வெளியில் போயிடும். பாருங்களேன், இப்போ டேப் வார்ம் இருக்கு இல்லையா, இது 2 மோடு. இதனோட லைஃப் சைக்கிளை இது கம்ப்ளீட் பண்ணணும்னா இதுக்கு 2 ஹோஸ்ட் வந்து தேவைப்படுறாங்க. இதில் பிரைமரி ஹோஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்களேன், இதில் பிரைமரி ஹோஸ்ட் வந்து யார், ஹியூமன் பீயிங்ஸு. செகண்டரி ஹோஸ்ட் யார் அப்படின்னா பிக். இப்போ பாருங்களேன், ஃப்ராக்மெண்டேஷன் இதுக்கு எக்ஸாம்பிள் டேப்வார்ம் அண்டு சி ஆனிமோன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, டீனியா சோலியம், ஆல்ரெடி ஐ டோல்ட் இட், இட்ஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் டேப்வார்ம். இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் மீன்ஸ் வாட், மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ் இஸ் டிட்டாச்சு. அதனோட போஸ்டீரியர் எண்டில் வந்து என்ன ஆகுது, டிட்டாச்சு ஆகிடுது. தட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்ட்ரோபுலா. சரியா? இட் கட் சிங்கிளி ஆர் குரூப், சின்ன சின்னதாவோ இல்லை மொத்த குரூப்பாகவோ இது வந்து என்னலாம் டிட்டாச்சு ஆகலாம். நல்லா கவனிங்க. இது வந்து என்னது, இதனுடைய லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும்னா 2 ஹோஸ்ட். இப்போ நம்ம மலேரியல் பேரசைட்டில் 2 ஹோஸ்ட் படிச்சிருக்கோம். ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு ஹோஸ்ட்டும் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ ஒரு ஹோஸ்ட்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரியே இதனோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும்னா ஹியூமன் பீயிங் தான் ப்ரைமரி ஹோஸ்ட்டு. நம்மளோட பாடிக்குள்ளே இது வந்து டெவலப் ஆகிட்டு மெச்சூரிட்டி ஆனோனையும் அதனுடைய ப்ரோக்ளாட்டிட்ஸை இது டிட்டாச் பண்ணிடும். இது டிட்டாச் பண்ணக்கூடிய ப்ரோக்ளாட்டிஸ் வந்து நம்ம ஃபீசஸ் வழியாக வெளியில் போயிடும். நம்மளோட ஃபீசஸை வந்து பிக்கு சாப்பிடும்போது அதனோட பாடிக்குள்ளே என்ன பண்ணிடும், இந்த டேப் வார்மோட ஃபார்மட்டு உள்ளே போயிடும். அங்கே போய் அது வந்து என்ன ஆகும், டெவலப் ஆகும். சரிங்களா? இப்போ இதை அதனால் ஹியூமன் பீயிங்கை ப்ரைமரி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், பிக்கை வந்து செகண்டரி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிக்கோட பாடிக்குள்ளே போய் அது டெவலப் ஆகும்போது அடுத்து வந்து என்ன ஆகும், நல்லா குக் பண்ணாத பிக்கோட மீட்டை வந்து சாப்பிடும்போது என்னாகும், அந்த போக் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை சாப்பிடும்போது என்ன பண்ணிடும், அந்த மீட்டில் இருக்கக்கூடிய இம்ப்ராப்பர் குக்கிங்னால இந்த டேப் வார்மை சாப்பிடக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸோட பாடிக்குள்ளே திருப்பியும் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த டேப் வார்ம் வந்து என்ன பண்ணிடும், என்ட்ரி ஆயிடும். அப்போ ஹியூமன் பீயிங்ஸ்லேருந்து பிக்கு போகுது, பிக்லேருந்து வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளே வந்து என்ன பண்ணிடுது, பீஃப் ஃபார்ம், போக் ஃபார்ம், இதெல்லாம் மாட்டிறைச்சி, தென் பன்றி இறைச்சி இதெல்லாம் பற்றி படிச்சிருப்போம் இல்லையா. அதை இம்ப்ராப்பராக குக் பண்ணும்போது என்ன பண்ணிடும், இந்த பீசஸ் மூலமாக ஹியூமன் பீயிங்ஸோட இப்போ அது ஆல்டர்னேஷன், இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வருது, அது மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பார்த்துருக்கோம், ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா பாருங்களேன், ஃப்ராக்மெண்டேஷன்னா பேரண்ட்ஸோட பாடி செவரல் ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து என்னது, டிட்டாச் ஆகுது. ஈச் ஃப்ராக்மெண்ட்டும் ஒரு நியூ இண்டிவிஜுவலாக மாறுது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃப்ராக்மெண்டேஷனுக்கு டேப் வார்மும் சி ஆனிமோனு எக்ஸாம்பிள். சி ஆனிமோனோட பாட்டத்தில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் அக்கறாகும். ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷனும் தனியாக டெவலப் ஆகி அதில் மிசன்ட்ரிஸும், அதனோட மிசன்ட்ரிஸ்னால் அந்த குடல் தாங்கிகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா? நிறைய வந்து மிசன்ட்ரிஸ் வந்து என்ன ஆகும், டெவலப் ஆகி அதிலிருந்து வந்து என்னது, பேடல் டிஸ்க்கு, லோப்ஸு, டென்டக்கிள்ஸ்லாம் இது டெவலப் ஆகி நியூ சி ஆனிமோனை வந்து கொடுத்துரும். ஸோ ஃப்ராக்மெண்டேஷனுக்கு சி ஆனிமோனும் டேப் வார்மும் வந்து என்னது, எக்ஸாம்பிள். அடுத்து என்ன சொல்லி பார்த்தோம், மெச்சூரான கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ் டிட்டாச்டு ஃப்ரம் த போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த பேரண்ட் பாடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து இந்த மாதிரி அதுவே அதனோட ஃபார்மட்டில் இருக்கக்கூடியதை சிங்கிளாவோ இல்லை குரூப்பாவோ டிட்டாச் பண்ணிக்கிறது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் அப்போலைசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், மேன் வந்து பிரைமரி ஹோஸ்ட்டாகவும் தென் செகண்டரி ஹோஸ்ட்டாகவும் பிக்கு வந்து என்ன பண்ணுது, செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? பிக் வந்து என்னது, செகண்டரி ஹோஸ்ட். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இதில் ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு. என்னது, அப்போலைசிஸ். The gravid proclatids are regularly cut off either singly or group from the posterior end by a process is called the என்னது, அப்போலைசிஸ். அப்போலைசிஸ். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் அப்படின்னா ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா
ரீஜென்ரேஷன் பாருங்களேன். ரீஜென்ரேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இழப்பு மீட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இழப்பு மீட்டலா அப்படின்னா என்ன மிஸ் அர்த்தம் அப்படின்னா எந்த பார்ட் வந்து இழக்கிறதோ அந்த பகுதி வந்து என்ன ஆகுறது அகெயின் க்ரோ ஆகுறது. ரீஜென்ரேஷன் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹோல் பாடி ஆஃப் ஆன் ஆர்கானிசம் ஃப்ரம் அ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குட்டியூன்னு பிட்டிலிருந்து ஒரு ஹோல் ஆர்கானிசமும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடெண்ட்டாக ஹைட்ராவோட பாடி வந்து நிறைய பீஸாக வந்து என்ன ஆயிடுது பிரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பீஸும் ஒரு நியூ ஹைட்ராவை வந்து என்ன பண்ணுறது டெவலப் பண்ணி கொடுக்குறது. சரிங்களா? இதை இமேஜின் பண்ணி பாருங்களேன். எத்தனை பிட்டாக வந்து கட் ஆகுதோ அத்தனை பிட்டும் வந்து என்ன பண்ணுது ஒரு நியூ ஆர்கானிசத்தை வந்து என்ன பண்ணுது கொடுக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் த ரீஜென்ரேஷன். பாருங்களேன் இந்த ரீஜென்ரேஷன் சி த பிக்சர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ரீஜென்ரேஷன் இன் ஹைட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ராவோட ஆன்டீரியர் பார்ட் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனோட போஸ்டீரியர் பார்ட் ஆட்டோமேட்டிக்கலாக வந்து என்ன ஆயிரும் டெவலப் ஆகி ஒரு நியூ ஸ்பீசிஸை கொடுத்துரும். இல்லை போஸ்டீரியர் பார்ட் கட் ஆயிருந்துச்சுன்னா ஆன்டீரியர் பார்ட் வந்து என்ன ஆகும் டெவலப் ஆகும். இல்லைனா ஹைட்ரா எத்தனை பீஸாக கட் ஆகுதோ அத்தனை பீஸும் ஒரு நியூ ஆர்கானிசத்தை வந்து என்ன பண்ணிடும் கொடுத்துரும். தட் இஸ் கால்ட் அஸ் த ரீஜென்ரேஷன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்களேன் ரீஜென்ரேஷன் இன் ஸ்டார்ஃபிஷ். பேசிக்காகவே ரீஜென்ரேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த பார்ட் லாஸ் ஆகுதோ அந்த பார்ட் வந்து என்ன ஆகுறது டெவலப் ஆயிடுறது. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டார் ஃபிஷ் பாருங்களேன். அதனோட ஒரு ஆம் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆம் வந்து என்ன ஆகுறது திருப்பி டெவலப் ஆகுறது. இப்போ நம்ம வீட்டிலலாம் வால் லிசர்ட் பார்த்துருப்போம். அதனோட டெய்ல் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அகெயின் ரீஜென்ரேட் ஆகும். இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிங்கரோ ஹேண்டோ கட் ஆயிடுச்சுன்னா அது திருப்பி ரீஜென்ரேட் ஆகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? இட்ஸ் அ மிராக்கிள். ஆமாவா? சூப்பராக இருக்கும்ல. அந்த மாதிரியான கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. லோயர் ஸ்பீசிஸ்க்கு வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். தென் ரீஜென்ரேஷன் ரீக்ரோத் இன் த இன்ஜியர்ட் ரீஜன். எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ ஆக்சிடென்ட் மூலமாக கட் ஆகிருக்கோ அந்த பகுதியை மறுபடியும் வந்து என்ன பண்ணுறது இழப்பு மீட்டல் திருப்பியும் வந்து என்ன பண்ணிடுறது க்ரோத் பண்ணி கொண்டு வர்றது. இட் வாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டடிட் இன் ஹைட்ரா. இதை யார் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தா சொன்னா அப்படின்னா ஆப்ரகாம் ட்ரம்ப்லி இன் 1740 ஹைட்ராவில் தான் இவர் என்ன பண்ணார் அப்சர்வ் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த ரீஜென்ரேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. மார்ஃபாலாக்சிஸ் அண்ட் எபிமார்ஃபாசிஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? மார்ஃபாலஜி அப்படின்னா டு ஸ்டடி த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆஃப் த ஸ்பீசிஸ் இஸ் கால்ட் அஸ் த மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம்ல. இப்போ மார்ஃபாலக்சிஸ் மீன்ஸ் வாட் அப்படின்னா ஹோல் பாடி க்ரோ ஃப்ரம் அ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட். ஒரு ஹைட்ராவோட பாடி எத்தனை துண்டுகளாக மாறி இருக்கோ அத்தனை துண்டுகளும் நியூ ஆர்கானிசத்தை வந்து என்ன பண்ணுறது க்ரோ பண்ணி வைக்கிறது. தட் இஸ் கால்ட் அஸ் த மார்ஃபாலக்சிஸ். எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்ட் பிளானேரியா. பிளானேரியாவும் ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ் தான். ஓகேங்களா? தென் அடுத்து ஹைட்ரா இஸ் ஆக்சிடென்ட்லி கட் இன் டு செவரல் பீசஸ். ஈச் பீஸ் கேன் ஜென்ரேட் ரீஜெனரேட் த லாஸ்ட் பார்ட் அண்ட் டெவலப் இன் டு ஹோல் நியூ இண்டிவிஜுவல். எத்தனை பீசஸ் ஆகுதோ அத்தனை ஸ்பீசிஸ் அத்தனை பீசஸும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நியூ ஆர்கானிசத்தை கொடுக்குது. தட் இஸ் கால்டு மார்ஃபாலக்சிஸ். இட்ஸ் த ஒன் டைப் ஆஃப் ரீஜென்ரேஷன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? எபிமார்ஃபாசிஸ். எபிமார்ஃபாசிஸ் அப்படின்னா இட் இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த லாஸ்ட் பாடி பார்ட்ஸ். எந்த பகுதியை இழக்கிறதோ அந்த பகுதியை மட்டும் என்ன பண்ணிடுறது ரீஜென்ரேட் பண்ணி கொண்டு வர்றது. இப்போ மிஸ்ஸு சொல்லியிருந்தேன் இல்லையா? லிசார்ட் அதனோட டெய்லை இழந்துச்சுன்னா அந்த டெய்லை மட்டும் என்ன பண்ணிடுறது ரீஜென்ரேட் பண்ணுறது. தட் இஸ் கால்ட் அஸ் த எபிமார்ஃபாசிஸ். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ரெப்பரேட்டிவ் அண்ட் ரீஸ்டோரேட்டிவ். இப்போ ரெப்பரேட்டிவ் அப்படின்னா ஒன்லி சர்டன் டேமேஜ்டு டிஷ்யூ கேன் பி ரீஜென்ரேட்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த திசு பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களால வந்து ஒரு ஹோல் ஆர்கனை வந்து என்ன பண்ண முடியாது ரீஜென்ரேட் பண்ண முடியாது. பாதிக்கப்பட்ட திசுவை வேணால் ரீஜென்ரேட் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்கை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட லிவரில் இருக்கக்கூடிய லிவரோட கெப்பாசிட்டியை என்ன பண்ணுது அப்படின்னா ரீஜென்ரேஷன் தான். லிவரில் இருக்கக்கூடிய டிஷ்யூ வந்து என்ன ஆயிடுச்சு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது அகெயின் வந்து 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே வந்து என்ன பண்ணிடும் ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்களேன், நம்மளோட ஏதாவது ஆக்சிடெண்ட்டாக நம்மளோட தோலோ ஸ்கின்னோ இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அகெயின் வந்து என்னாகும் ரீஜென்ரேஷன் வந்து என்னாகும் அக்கர் ஆகும். இந்த மாதிரி அக்கர் ஆகிற கூட ரீப்ரேட்டிவ். ஒன்லி சர்டன் டேமேஜ்டு டிஷ்யூ கேன் பி ரீஜென்ரேட்டட். எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ். இதுக்கு நம்மளோட லிவரை எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். ரெஸ்டோரேட்டிவ் அப்படின்னா சிவியர்ட் பாடி பார்ட்ஸ் கேன் பி டெவலப். எந்த பாடி பார்ட்ஸை அது லேக் பண்ணியிருக்கோ அந்த பாடி பார்ட்ஸ் மட்டும் என்ன ஆகிறது அகெயின் டெவலப் ஆகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் வந்து என்னது ஸ்டார்ஃபிஷ். ஸ்டார்ஃபிஷ்ஷோட ஆர்ம் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அகெயின் அந்த ஆர்ம் வந்து என்ன ஆயிரும், ரீஜென்ரேட்டட் ஆயிரும். அடுத்து டெய்ல் ஆஃப் த வால் லிசார்ட். ஆல்ரெடி மிஸ் சொல்லியிருந்தேன்ல, இப்போ நம்ம நெயில் கட் பண்ண வளருது, ஹேர் கட் பண்ண வளருது, இதெல்லாம் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஓரளவு இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லாஸ்ட்டில் பவர் ஆஃப் ரீஜென்ரேஷன். இது நம்மளோட புக்கில் டு யூ நோ, மோர் டு நோவில் போட்டிருக்காங்க, டு யூ நோவில் போட்டிருக்காங்க பவர் ஆஃப் ரீஜென்ரேஷன். இது நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பான்சஸ்க்கு தான் அதிகமான அளவு ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்பான்சஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேமேஜ் ஆன ஸ்பான்சஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில்க் கிளாத்தில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிடுறாங்க. சரிங்களா, சில்க் கிளாத்தில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் எடுக்கக்கூடிய அந்த செல் மாஸ், அந்த செல் தொகுப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு செல்லும் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா ஒரு நியூ ஸ்பாஞ்சஸாக வந்து என்ன பண்ணுது, டெவலப் ஆகுது. இட்ஸ் அ மிராக்கிள். மிஸ் என்ன பேசுகிறேன்னு பாருங்கள். ஸ்பான்சஸ் வென் மேக்ரியேட்டட் அண்ட் ஸ்குவீஸ்டு த்ரூ த ஃபைன் சில்க் கிளாத். அப்படின்னா என்ன அர்த்தம், சில்க் கிளாத்தை வச்சு நல்ல சிதைந்து போன ஸ்பான்சஸை நல்ல ஸ்குவீஸ்டு வடிகட்டி என்ன பண்ணிடுறோம், இந்த கிளஸ்டர் ஆஃப் செல்ஸை வந்து என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். அது பூரா அப்படியே தண்ணி மாதிரி பாஸ் த்ரூ ஆயிடுது. அண்ட் தீஸ் கேன் ரீஜென்ரேட்டட் நியூ ஸ்பான்சஸ். அந்த செல் மாசஸ் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா நியூ ஸ்பான்ஸாக வந்து என்ன ஆயிரும், டெவலப் ஆயிருமா. திஸ் டெக்னிக் இஸ் யூஸ்டு ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் ஸ்பான்சஸ். இருக்கக்கூடியதிலே கிரேட் பவர் ஆஃப் ரீஜென்ரேஷன். ஏன்னா ஒவ்வொரு செல் தொகுப்பும் அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிஸ்இன்டிகிரேட்டடான ஒவ்வொரு ஃபார்மட்டும் ஒரு நியூ ஸ்பீசிஸை கொடுக்குது அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போ இப்போ கிரேட் பவர் ஆஃப் ரீஜென்ரேஷனுக்கு எது எக்ஸாம்பிள் அப்படின்னு நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்பான்சஸை வந்து என்ன பண்ணலாம், வெரி குட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ தமிழ்லே இது ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்களேன் மிஸ்ஸு. சிதைக்கப்பட்ட கடற்பஞ்சினை ஒரு மெல்லிய பட்டு துணி வழியாக பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய செல் மாசஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிடும், ஃபுல்லி டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஸ்பான்சஸை வந்து என்ன பண்ணிடும், கொடுத்துரும். இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிக அளவு ஸ்பான்சஸோட கல்டிவேஷனில் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த செஷனில் நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வந்து என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், ஏசெக்சுவலில் பட்டிங் அப்படின்னா என்ன, அதில் 2 டைப் இருக்குது, எக்ஸோஜீனஸ் பட்டிங் அண்டு எண்டோஜீனஸ் பட்டிங் அப்படின்னு 2 டைப் பார்த்தோம். எக்ஸோஜீனஸ் பட்டிங்க்கு ஹைட்ராவை எக்ஸாம்பிளாக பார்த்தோம். அடுத்து எண்டோஜீனஸ் பட்டிங்குக்கு நம்ம நாக்டில்லாவை எக்ஸாம்பிளாக பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஃப்ராக்மெண்டேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஃப்ராக்மெண்டேஷனில் நம்ம டாப் வார்ம் டீனியா சோலியம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதில் ப்ரைமரி ஹோஸ்ட் ஹியூமன் பீயிங்னும் செகண்டரி ஹோஸ்ட் வந்து பிக்குன்னு சொல்லி பார்த்தோம். இதில் அப்போலைசிஸ் ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். கிராவிடான ப்ரோக்ளாட்டிஸ் டிட்டாச்ட் ஆகி ஒவ்வொன்றும் ஒரு நியூ ஃபார்மட்டை கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ரீஜென்ரேஷன்னா என்ன அப்படின்னா இன்ஜியர்ட் பார்ட் ரீக்ரோத் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த ரீஜென்ரேஷனில் 2 டைப் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம், மார்ஃபாலசிஸ் அண்ட் எபிமார்ஃபாலசிஸ். மார்ஃபாலசிஸ் அப்படின்னா ஹோல் பாடியுமே என்ன ஆகுது, அகைன் சின்ன பீசஸ்லேருந்து டெவலப் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். எபிமார்பாக்சிஸ் அப்படின்னா இதில் 2 டைப் இருக்குது, ரீப்ரேட்டிவ் அண்ட் ரீஸ்டோரேட்டிவ்னு பார்த்தோம். ரீப்ரேட்டிவ்னா ரீஜென்ரேஷன் ஒன்லி சர்டன் டேமேஜ்டு டிஷ்யூன்னு சொல்லி பார்த்தோம். ரெஸ்டோரேட்டிவ் அப்படின்னா அந்த பாடி பார்ட்ஸ், அஃபெக்டட் பாடி பார்ட்ஸ் கேன் டெவலப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு ஸ்டார் ஃபிஷ்ஷும் டெய்ல் வால் லிசார்டுன்னு சொல்லி பார்த்தோம். இதை வந்து ஆப்ரகாம் ட்ரம்ப்லி 1714 நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்து பவர் ஆஃப் ரீஜென்ரேஷனுக்கு ஸ்பான்சஸ் வெரி குட் எக்ஸாம்பிள்னும் அந்த செல்லோட மாஸ்லேருந்தே நியூ ஸ்பான்சஸ் இந்த டெக்னாலஜியில் உருவாக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா. தென் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.